வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வாக்கு திருட்டு குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம். திமுக எம்பி என்ஆர் இளங்கோ இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்ற சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கு என்பதை நான் அதிகம் இங்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காகத்தான் நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நடைபயணத்தை இன்றைக்கு அவர் மேற்கொண்டிருக்கிறார். மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய சூழல் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த 4 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் பெருமிதம். மேலும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க நாளை ஜெர்மனி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிப்பு. நாடுகளுக்கு ஒரு கால பயணமாக நான் மேற்கொள்ளவிருக்கிறேன். நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு இதுவரை சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில்களை நாம் ஈர்த்திருக்கிறோம். இதுக்கான என்னுடைய வெளிநாட்டு பயணங்களின் போது முதலீட்டாளர்களும் தொழில் நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய மனப்பூர்வமாக ஆர்வம் காட்டுவதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். வருவாய்த்துறையில் 3 ஆண்டுகளுக்கு கீழ் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தமிழ்நாடு அரசு உத்தரவு. மாவட்ட ஆட்சியரின் பொது நேர்முக உதவியாளரே விதிகளுக்கு உட்பட்டு இப்பணியிடங்களை நிரப்பிக்கொள்ள அனுமதி வழங்கி நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 75,470 ரூபாய்க்கு விற்பனை. பீகாரில் போதிய ஆவணங்கள் வழங்கவில்லை என கூறி 3 லட்சம் வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் புதிய நோட்டீஸ். வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் உரிய விண்ணப்பம் வழங்கினால் மட்டுமே மீண்டும் சேர்க்கப்படுவார்கள் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பீகார் மாநிலத்தில் ராகுல் காந்தி 12வது நாளாக வாக்காளர் உரிமை பேரணி. பாஜகவின் வாக்கு திருட்டை அம்பலப்படுத்தும் பேரணியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்பு. அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு இந்திய அமெரிக்க உறவு மீது விழுந்த பேரிடி என்று ஆர்பிஐ முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் கருத்து. சிறு வியாபாரிகள், ஜவுளி ஏற்றுமதியாளர்கள், இறால் பண்ணை நடத்துவோரின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என்றும் கணிப்பு. இரண்டு நாள்கள் பயணமாக ஜப்பான் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜப்பானில் நடைபெறும் 15வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் மோடிக்கு இந்திய வம்சாவழியினர் தேசிய கொடியுடன் உற்சாக வரவேற்பு. அந்நாட்டு பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடியும் பாடல்கள் பாடியும் மோடியை வரவேற்ற பெண்கள். பெரிய அளவிலான மழை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவில் குளங்களை உருவாக்கி வருவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. அரசியலுக்காக எது வேண்டுமானாலும் பேசக்கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணிக்கு பதிலடி.
குற்றச்சாட்டு வைக்கிறாரு. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சென்னை தயாராக இல்ல, ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல படகு வாங்கி வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அரசியலுக்காக பேசுறது எது வேணாலும் பேசலாம். அவர் திண்டிவனத்தை தாண்டி வந்து சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகளை ஆய்வு செய்துவிட்டு பிறகு அதை சொன்னால் நன்றாக இருக்கும். அவர் கிண்டிக்கு வர வேண்டும், திண்டிவனத்திலே இருந்து மட்டுமே அதை சொல்லக்கூடாது. இரண்டாயிரத்து 26 தேர்தலில் தவேக தலைவர் விஜய் தனித்து போட்டியிட்டால் அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும். டிடிவி தினகரனை தொடர்ந்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவும் கருத்து. அது 2006 கேப்டன் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாரு. யாரோடையும் கூட்டணி கிடையாது. தனிச்சு தேர்தல் களத்தில் கேப்டன் வந்து போட்டி போட்டாரு. ஸோ நம்ம வந்து அப்போ 230 கான்ஸ்டிடியூன்சிலுமே போட்டி போட்டாங்க. அதனால நிச்சயமா அந்த இம்பாக்ட் இருக்கும். சென்னை சென்ட்ரல் செங்கோட்டை இடையே செப்டம்பர் 24ஆம் தேதி முதல் வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கம். பொதுமக்களின் வசதிக்காக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு சென்ற போது நகை மாயமானதாக நிகிதா புகார் அளித்த விவகாரம். புகார் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை. திருத்தணி அருகே வேன் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் பீர் கம்பெனி தொழிலாளர்கள் 12 பேர் படுகாயம். ஓட்டுநர் போன் பேசிக் கொண்டே இயக்கியதும் சாலைகள் மிக மோசமாக இருப்பதுமே விபத்துக்கு காரணம் என்று கிராம மக்கள் குற்றச்சாட்டு. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருவதால் 5 மாவட்ட எஸ்பிக்கள் தலைமையில் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிப்பு. முதல் தேவசத்தில் கேசி 2-3ஆம் நாள் உயிர் தேர்ந்ததை தியானிப்போமா. நாகை அருகே பெட்டிக்கடை உரிமையாளரை தாக்கிய இளைஞர்கள். புகையிலை பொருட்கள் இல்லை என்று கூறியதால் ஆத்திரம். பெங்களூருவில் இருந்து சேலம் வழியாக திருச்சிக்கு காரில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்கள் கடத்தல். சினிமா பாணியில் 13 கிலோமீட்டர் துரத்தி சென்று கடத்தல் நபரை பிடித்த போலீசார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தேவாலயத்தில் 48வது பிறந்த நாளை கொண்டாடிய நடிகர் விஷால். ஆதரவற்றோர் மற்றும் முதியவர்களுடன் கேக் வெட்டியும் காலை உணவு வழங்கியும் கொண்டாட்டம். எனக்கு ஹைட் கம்மி பண்ண மாட்டான் நான். ஓகே ஓகே அழுவா. அனைவரும் எதிர்பார்க்கும் தனது திருமண தேதி அறிவிப்பு இன்று மதியம் 12:30 மணியளவில் வெளியிடப்படும் என்று நடிகர் விஷால் பேட்டி. நடிகர் ரஜினிகாந்திற்கு 50ஆம் ஆண்டு பாராட்டு விழா நடத்துவது தொடர்பாக பரிசீலனை செய்து வருவதாகவும் தகவல். 12:30 1 o'clock உங்களுக்கு நான் நல்ல செய்தி சொல்கிறேன். மொத்த தாய்மார்களும் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற சாமி ஊர்வலத்தின் போது வெடி வெடித்ததில் இரு தரப்பினரிடையே மோதல்.
ஆயுதங்களால் தாக்கிக் கொண்ட இரு தரப்பினரைச் சேர்ந்த 12 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. மதுரை மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் வீதி உலாவின் போது நடுவே வந்த விநாயகர். ஒரே நேரத்தில் 3 தெய்வங்களையும் வணங்கி அருளை பெற்ற பக்தர்கள். தமிழகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகல கொண்டாட்டம். பிரதிஷ்டை செய்த சிலைகளை நீர்நிலைகளில் கரைத்து பொதுமக்கள் வழிபாடு. வண்ண வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் நாகை வேளாங்கண்ணி பேராலயம். கொடியேற்றத்தை முன்னிட்டு விழா கோலம் பூண்டது வேளாங்கண்ணி ஆலயம். வயது ஆகிவிட்டால் தான் ஓய்வு பெற்று விடுவேன் என்றோ மற்றவர்களும் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்றோ ஒருபோதும் சொல்லவில்லை. வயதாகிவிட்டால் மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று பேசியிருந்த நிலையில் RSS தலைவர் மோகன் பகவத் அந்தர் பல்டி. சத்தீஸ்கர் மாநில வனப்பகுதியில் தூங்கிக் கொண்டிருந்த குட்டி யானைக்கு பாதுகாப்பாக நின்ற யானைகள். வனத்துறை பகிர்ந்த கியூட் வீடியோ இணையத்தில் வைரல். கர்நாடக மாநிலம் தாவணகெரேவில் பண்ணையில் உள்ள கோழி நீல நிறத்தில் முட்டையிட்டுள்ளதை ஆச்சரியத்துடன் பார்த்து செல்லும் மக்கள். கோழியின் கணையத்தில் உள்ள பிலிவெர்டின் என்ற நிறமி காரணமாக முட்டை நீல நிறத்தில் மாறியிருக்கலாம் என தகவல். இந்தியாவில் முதன்முறையாக பள்ளி ஆசிரியர்களின் எண்ணிக்கை 1 கோடியை கடந்திருப்பதாக மத்திய கல்வி அமைச்சகம் அறிவிப்பு. பள்ளி கல்வியின் அனைத்து நிலைகளிலும் இடைநிற்றல் விகிதமும் குறைந்திருப்பதாக விளக்கம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 4 நாட்களுக்கு பிறகு மழை வெள்ளம் ஓய்ந்து சூரிய உதயம் தென்பட்டதால் மக்கள் நிம்மதி. மேக வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தால் உருக்குலைந்து காணப்படும் நகர பகுதிகள். ஜம்மு காஷ்மீரில் இடைவிடாது வெளுத்து வாங்கிய கனமழையால் பலத்த சேதமடைந்த டவி பாலம். சேதமடைந்த பாலத்தை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்ட ராணுவத்தினர். கடந்த சில நாட்களாக வெளுத்து வாங்கிய கனமழை ஓய்ந்ததால் இயல்பு நிலைக்கு திரும்பிய ஜம்மு காஷ்மீர். வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம், சகதிகளை வெளியேற்றி வரும் பொதுமக்கள். பஞ்சாப் மாநிலத்தில் தொடர்ந்து வெளுத்து வாங்கிய கனமழையால் வீட்டிலேயே முடங்கிய பொதுமக்கள். குர்தாஸ்பூரில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு ட்ரோன்கள் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம்.
ட்ரம்ப் அரசின் ராணுவ படை விரிவாக்கம் அமெரிக்கர்களின் சுதந்திரத்தை ஆபத்தில் ஆழ்த்துவதாக முன்னாள் அதிபர் ஒபாமா விமர்சனம். ட்ரம்ப் நடவடிக்கை நெருக்கடியையும் ஒழுங்கினத்தையும் உருவாக்குவதாக குற்றச்சாட்டு.